அஸ்ஸலாமு அலைக்கும். வெறும் 10 நிமிஷம் போதும். இட்லி சாம்பார் சூப்பரா செஞ்சிரலாம். அல்டிமேட் டேஸ்ட்டா இருக்கும் இட்லிக்கு. கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம அளவுல துவரம் பருப்பும், நான் வந்து பச்சை பயிரும் எடுத்திருக்கேன். உடைச்ச பச்சை பயிறு. இது வந்து நான் ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்க உங்க பருப்பு காண்ற அளவுக்கு நீங்க வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு, இத வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுமானது. அது கூடவே காரத்துக்கு தகுந்தா மாரி 1 பச்சை மிளகா, 3 பூண்டு பல்லு, அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பழுத்த தக்காளி சேர்த்து, இது கூடவே வந்து காய்கறி வந்து பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த காய்கறி வேண்டாலும் நீங்க எடுத்துக்கோங்க. 3 காய்கறி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு விருப்பமா எத்தனை காய்கறி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து மஞ்சத்தூளு, உப்பு, காய் வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூளு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கலக்கி விட்டுட்டு, இப்போ விசில் வந்து 2 விசில் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில வந்து ஒரு விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லா வந்து லோ ஃப்ளேமில வந்து இன்னொரு விசில் விட்டுட்டு, இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஸ்டீம் அடங்குனதுக்கப்புறம் அத வந்து வெயிட்ட ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா, நல்ல கெட்டியா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற பதத்துக்கு நீங்க வந்து தண்ணி விட்டுக்கோங்க. நான் ரொம்ப தட தடண்டு தண்ணியா நான் வந்து செய்ய மாட்டேன். கொஞ்சம் கெட்டி தன்மையோட தான் நான் செய்வேன். அதுக்கு தகுந்தா மாதிரி நான் வந்து தண்ணி விட்டுக்கிட்டேன். உப்பும் வந்து இந்த ஸ்டேஜில சரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஏனத்தில வந்து எண்ணெய் இல்ல எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில வந்து கடுகு, கருவேப்பில, வெங்காயம், பெருஞ்சீரகம் இல்லைன்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து, இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற நம்ம சாம்பாரையும் நம்ம வந்து சேர்த்துரலாம். மேலே வந்து மல்லிக்கீரை தூவி விட்டு எடுத்தா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து தோசைக்கு விட இட்லிக்கு வந்து வேற அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம ரெசிபிய மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.